சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு புதிய டிஜிட்டல் வசதி, அதாவது டிஜிலாக்கரில் பிஎஃப் பாஸ்புக் மற்றும் யுஏஎன் அட்டை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டிஜிலாக்கர் மூலம் பிஎஃப் பாஸ்புக், யுஏஎன் அட்டை உள்ளிட்ட சேவைகள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு புதிய டிஜிட்டல் வசதி. இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இனி பிஎஃப் பாஸ்புக், இருப்பு விவரங்கள், யுஏஎன் அட்டை, ஓய்வூதிய ஆணைகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை டிஜிலாக்கர் வாயிலாக நேரடியாக காணலாம். தற்போது இந்த வசதி ஆண்ட்ராய்டு பயனர்கள் மத்தியில் மட்டுமே செயல்படுகிறது. டிஜிலாக்கர் மூலம் எளிய அணுகல். மேலும் பணியாளர்கள் இபிஎஃப்ஓவின் முக்கிய சேவைகளை எங்கும் எப்போதும் தங்களது ஸ்மார்ட் போனிலிருந்தே பெற முடியும். மேலும் இவ்வசதியை பயன்படுத்துவதற்காக டிஜிலாக்கர் செயலியில் நுழைந்து தேவையான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்யலாம். மேலும் டிஜிலாக்கரில் கிடைக்கக்கூடிய பிஎஃப் ஆவணங்களாக பிஎஃப் பாஸ்புக், யுஏஎன் அட்டை, ஓய்வூதிய பண ஆணை, திட்ட சான்றிதழ்கள். முன்னதாக இவை யூமேங்ஸ் செயலி வாயிலாக மட்டுமே கிடைத்தது. தற்போது டிஜிலாக்கர் மூலம் மேலும் எளிதாக பெறலாம். மேலும் இபிஎஃப்ஓவின் புதிய அறிவிப்பு. ஜூலை 18ஆம் தேதி இபிஎஃப்ஓ தனது எக்ஸ், அதாவது முந்தைய ட்விட்டர் பக்கத்தில் புதிய வசதி ஒன்றை அறிவித்தது. அதன்படி யூமேங்ஸ் செயலியின் மூலம் முக அங்கீகாரம், அதாவது ஃபேஷியல் ஆத்தன்டிகேஷன் வழியாக யுஏஎன் செயல்படுத்த முடியும். இது கேஒய்சி செயல்முறையை மிக எளிமையாக மாற்றியுள்ளது. மேலும் டிஜிட்டல் இபிஎஃப்ஓவால் கிடைக்கும் நன்மைகளாக டிஜிலாக்கரில் ஒரு கிளிக்கில் பாஸ்புக் மற்றும் இருப்பு விவரங்களை பார்வையிடலாம். யுஏஎன் முக அங்கீகாரம் மூலம் எளிதாக செயல்படுத்தலாம். பிஎஃப் பணம் திரும்ப பெறும் செயல்முறை ஆன்லைனில் நடக்கிறது. மேலும் நியமனம், அதாவது நாமினேஷன் வசதியால் குடும்ப உறுப்பினர்களை நாமினியாக சேர்க்க முடியும். ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வசதி மூலம் உங்கள் கணக்கை நீங்கள் பாதுகாப்பாக கையாளலாம். மேலும் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசின் வழியாக இஎல்ஐ திட்டத்தின் கீழ் யுஏஎன் செயல்படுத்தல் அவசியமாக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் கோடி பட்ஜெட்டுடன் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.